நன்றி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் உறவுகளுடன் இணக்கமாக இருப்பதற்கு மனதை லேசாக வைத்துக் கொள்ளுங்கள் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். இன்றைய பிஸியான காலகட்டத்தில் போட்டிகள் நிறைந்த வாழ்க்கை சூழலில் வெற்றி பெறுவதற்கான லட்சியத்துடன் நாம் அனைவரும் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் காலை விழித்ததில் இருந்து இரவு தூங்கும் வரை பல சவால்களை எதிர்நோக்குகிறோம். அந்த சவால்களில் வெற்றி பெறுவதற்கு பல வழிகளை கையாளுகிறோம். மனித வாழ்க்கையில் வெற்றியடைவதும் பல சாதனைகளை செய்வதும் மிகவும் அவசியமானதுதான். நாம் அடையும் வெற்றிகளும் சாதனைகளும் நமக்கு வாழ்க்கையில் ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கின்றன. வெற்றி நமக்கு போதையை கொடுக்கிறது. எனவேதான் விடாமல் அதை துரத்தி கொண்டே ஓடுகிறோம். ஆனால் இவற்றை செய்யும் போது நம்முடைய மனநிலையை அமைதி நிறைந்ததாக வைத்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் நம்முடன் இருக்கும் உறவினர்களையும் உற்ற நண்பர்களையும் மகிழ்ச்சியுடன் வைத்து கொள்ள வேண்டும். முதலில் நம்முடைய மனம் ஆனந்தமாக இருக்க வேண்டும். எந்த சுமையும் கட்டுப்பாடுகளும் இல்லாமல் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, நமது உறவினர்களிடமும் நண்பர்களிடமும் நாம் இணக்கமாக இருக்க வேண்டும். இதற்காக ஏதாவது முயற்சி செய்கிறோமா? மனிதர்களுடன் நாம் இணக்கமான தொடர்பை வைத்திருப்பது கூட ஒரு மிகப்பெரிய கலைதான். நாம் பிறருடன் முழு மனதுடன் இணக்கமாக இருக்க வேண்டுமானால் அதற்கு முதலில் நம்முடைய மனம் சுமைகளற்று லேசாக இருக்க வேண்டும். இதற்காக நாம் செய்ய வேண்டிய 3 விஷயங்கள் இருக்கின்றன. அவை என்னவென்றால், 1. நம்முடைய குடும்பத்திலும் நண்பர்களிடமும் நாம் செய்கின்ற செயல்களிலும் பழகும் விதத்திலும் பேசும் முறையிலும் மனதிலும் கூட சுயநல உணர்வு இல்லாமல் இருக்க வேண்டும். சுயநலம் உறவுகளை இணக்கமாக இருக்க விடாது. 2. நம்மிடம் இருக்கின்ற எதிர்மறை குணங்களாகிய கோபம், வெறுப்பு, பொறாமை, பேராசை போன்றவற்றிற்கு அடிமையாக ஆகக்கூடாது. அவற்றுக்கு அடிமையாக ஆகி செயல்களை செய்துவிட வேண்டாம். ஒருவேளை அதை செய்தால் நம்முடைய மனதின் அமைதியையும் மகிழ்ச்சியையும் இழந்து விடுகிறோம். நம்மீது நமக்கு இருக்கும் நம்பிக்கை குறைந்துவிடும். மனநிலையில் குழப்பம் ஏற்படும். மூன்றாவது மிகவும் முக்கியமானது நம்முடைய உடலின் நிலை. உடல்நிலையில் மாற்றங்கள் ஏற்படும் போது, ஏதாவது நோய் வரும்போது அதை பற்றிய சிந்தனையில் மூழ்கி விடுகிறோம். பொதுவாக நாம் நல்ல சிந்தனைகளை, நேர்மறையான எண்ணங்களை உருவாக்க வேண்டும். ஆனால் உடலுக்கு நோய் வரும்போது நல்ல சிந்தனை செய்ய வேண்டும் என்பதையே மறந்துவிட்டு உடல் வியாதியை பற்றிய சிந்தனையிலேயே மூழ்கி விடுகிறோம். உடலுக்கு வியாதி வருவது ஒன்று, இன்னொன்று அந்த வியாதி நமது மனநிலையை அசைத்து பார்ப்பது. நோய் வருகிறது என்றால் அதற்கான மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றபடி அதை நினைத்து அதை பற்றி சிந்தனை செய்து நம்முடைய மனோநிலையை கெடுத்துக்கொள்வதுதான் மிகப்பெரிய தவறாகும். எனவே நமது மனதில் நேர்மறையான சிந்தனைகளை உருவாக்கி கொண்டிருக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக, நான் ஒரு அமைதியான ஆத்மா. நான் என்னுடைய மனதை இறைவனுடன் இணைத்திருக்கிறேன். அவரிடமிருந்து அமைதியின் கிரணங்கள் எனது உடலிலும் மனதிலும் பாய்ந்து கொண்டு இருக்கின்றன. இது போன்ற எண்ணங்களை முழு நாளில் இடைவெளி விட்டு அடிக்கடி சிந்திக்க வேண்டும். எனவே இந்த 3 விஷயங்களிலிருந்து நாம் நம்மை விடுவித்து கொண்டோமானால் மனம் மிகவும் லேசாக இருக்கும். மகிழ்ச்சியுடன் வாழ முடியும். மகிழ்ச்சியுடன் இருக்கும் ஒரு நபர் தன்னை சுற்றி உள்ள அனைவரையும் ஆனந்தமாக வைத்துக் கொள்வார். ஓம் சாந்தி.